ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வாசுவை பற்றின ரகசியம் மொத்தத்தையும் பாரதி கிட்ட லெட்டராக எழுதி கொடுத்துட்டாங்க நம்ம சாரதா. வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது, ரொம்ப முடியல, அதான் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சாரதா கூப்பிடுறாங்க பாரதியை. பாரதி, நீ ஸ்வேதா கூட எனக்கு நீ மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே, பின்ன என்ன பண்ண சொல்கிறீங்க? நீங்களும் சரி ஆதியும் சரி 2 பேரும் என்கிட்ட ஒரு உண்மையை மறைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அதை எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி என்கிட்டேருந்து மறைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதை தான் என்னால் தாங்க முடியல. நீங்கள் மறைக்க எனக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குதுன்னு மட்டும் புரியுது. அதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்காமல் விடமாட்டேன். அப்படிங்கிறனால தான் இவ்வளோ கஷ்டப்படுத்தி போராடி நான் எல்லாம் ஸ்வேதா வம்பிழுத்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு இந்த சொத்து மேலே எந்த ஆசையும் கிடையாது அப்படின்னோன்னே, இதை நீ சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை பாரதி. ஆனால் நான் உனக்காக உண்டான ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுக்குறேன். அதை நீ செஞ்சு முடிச்சேன்னு வச்சுக்கேன், நீ கேட்குற விஷயத்தை நான் உனக்கு உடனே இப்போயே தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன விஷயத்தை அப்படின்னோடனே, நீ இந்த ஆதிக்கு இப்போ கம்பெனிக்கு பாஸாக மாறி இருக்கல்ல? ஆமாம் அத்தை. அதை நீ நல்லா கட்டுக்கோப்பாக நடத்தி நீ பெரிய சாதனையாளராக மாறணும். கம்பெனியை பெரிய நம்பர் 1 அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு. நிச்சயமாத்த, நீங்கள் அவங்க முன்னாடி நல்லா இருக்கணும், நான் தலை நிமிர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதுக்காகவே இருப்பேன், நான் வரேன் அப்படின்னோடனே, நெல்லு பாரதி, நான் உனக்கு சவால் கொடுத்துட்டேன், அதுக்கான விடையும் இந்த கவரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அதில் வாசு ஃபோட்டோவோட உட்பட லெட்டர் எழுதி எல்லாமே எழுதி வச்சுட்டாங்க. தூக்கி வாரி போடுது இந்த பக்கம் நம்மள மாதிரி எல்லாருக்கும். பாரதி அந்த கவரை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அத்தை, நீங்கள் நிச்சயமாக இந்த கவரை நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். நீங்கள் சொன்ன சவாலில் நான் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் தொடுவேன், பிரித்து படிப்பேன், இது உங்கள் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் சத்தியம் வாங்கும்போதே எனக்கு புரிஞ்சிக்க முடியுதுன்னு போயிடுறாங்க. சாரதாம்மா, அதை வாங்கிட்டா உன் முகத்தில் இருக்க சந்தோஷம் இருக்காதுமா, பட் உண்மையாக இதான், எத்தனை நாள் தாம்மா உங்ககிட்ட மறைக்கிறது? அதனால தான் நான் எழுதி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னபடி விதிப்படியோ இல்லை நீ ஆதியை ஏற்றுக்கிறியா, அது நடக்கிறது கடவுள் செயல் அப்படிங்கிறாங்க.